ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 335 பார்க்க போகிறோம். காபுட்டோவோட கொம்பு உடஞ்சிருக்கெல்லாம் காட்டுவாங்க. ஃபன்னாக இருக்குன்பா. என்னன்னு சாஸ்கே கேட்கவும், காபுட்டோ இப்போ என்னடா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செயல்படுறீங்க, இதுக்கு முன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்போட வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டீங்களா, அது எங்கே போச்சுன்னு கேட்பான். பாஸ்ட்ல இட்டாச்சி கிட்ட சாஸ்கே, நீ என்னதான் உன்னோட கண்களை பயன்படுத்தினாலும் நான் என் வெறுப்பால ஃபேண்டசியை கூட ரியாலிட்டி ஆக்க வேண்டியிருப்பான். சண்டை போட்டதை காட்டுவாங்க. காபுட்டோ, நீ இட்டாச்சி தோக்கடிச்சப்ப என்னமோ நடந்திருக்கு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள, ஆனா செத்து போன ஒருத்தங்கிட்ட கேட்க வேண்டியது என்ன இருக்குன்பா. சாஸ்கே உண்மை என்பான். காபுட்டோ, அப்படியா, நீ பேசுற விதத்திலே தெரியுது. ஆஃப்டர் ஆல் நீ இட்டாச்சி நம்பவே இல்லை. சாஸ்கே, ஒரு வேளை உனக்கு இட்டாச்சியை பத்தின உண்மை ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்பான். சாஸ்கே சைடில் பார்ப்பான். காபுட்டோ, இட்டாச்சியை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா லீஃபுக்கு போகாதது ஆச்சரியம் தான். லீஃப் அழிக்கிற பிளாட்ல இருந்த அக்காட்சுக்கி கூட அதனால தான் சேர்ந்தையான்ட்டு. காபுட்டோ, இப்ப புரியுது, உன் அண்ணனுக்கு அதிகப்படியான வழியை கொடுத்த கிராமத்தை நீ அழிக்க பாக்குற இல்லையான்பா. சாஸ்கே அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு எதிர்பார்த்தேன், இனி தவிர்க்க போறதோ இல்ல, அதுக்காக தான் அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. உண்மையை மொத்தமா அவன் வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்க. லைக் அப்ப என்ன நடந்துச்சு, உண்மையை அண்ணன் தான் ஆச்சுங்கிற டர்ட்டியான ரகசியங்களை தெரிஞ்சுக்க வந்திருக்கு இல்லையான்பா. ஆனா நான் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்க அண்ணன் ரொம்ப போய் பேசுவான், அதனால பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தெரியலையா. இட்டாச்சி அவன் கிராமத்தை பாதுகாக்க தான் அவன் சொந்த குடும்பத்தையே அவன் கொன்னான். நீ செய்ய விரும்புற விஷயத்துக்கு இது ஆப்போசிட் இல்லையான்னு கேட்பான். அப்புறம் சாஸ்கே, நீ செய்ய விரும்புற விஷயத்த செய்ய விரும்புற இங்க இருக்க ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். ஆஃப்டர் ஆல் லார்டு ஒரோச்சிமாருவே லீஃப் டிஸ்ட்ரக்ஷனை பாதியோட விட்டாரு. அப்புறம் அந்த டாஸ்க் எனக்கானது, அதனால கவனமா யோசிச்சு என் கூட சேர்ந்துக்க. முதுகுல குத்துன உங்க அண்ணனை இப்ப நீ குத்திட்டு வந்துருன்பான். கில்ட்டாலா ஃபீல் பண்ணாத, அவன் செத்துட்டான், இமிடேஷன் மட்டும்தான்பா. சாஸ்கே மாஸ்க்மேன் சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். அது ஒரு மிஷன். சொந்த கிளானையே மொத்தமா சூறையாடிட்டு தன்னை கெட்டவனா தான் மேலேயே மொத்த அவமானத்தை செலுத்திக்கிறது வரைக்கும் எல்லாமே மிஷன் தான். அப்புறம் இட்டாச்சி முழுமையா அவனோட கடமையை செஞ்சு முடிச்சான். ஆனா ஒன்னே ஒன்ன மட்டும் முடிக்க முடியல, அவனால அவன் தம்பியை கொல்ல முடியலன்னு இருப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா டு ஈச் தயர் ஓன் லீஃப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாஸ்கே அண்ட் மாஸ்க்டு மேன் அடையாளங்களை மறைச்சிக்கிட்டு ஒரு கடையில் உட்காந்துருக்கப்ப லீஃப் ஷினோபிஸ்ல ஒருத்தன், இட்டாச்சி செத்துட்டான், உங்க பிங்கோ புக் இமேஜ்ல கிராஸ் போட்டு விட்டுருங்கன்பான். கடைசியே எப்படி அந்த துரோகி செத்துட்டான்பான் ஒரு ஷினோபி. கேப்டன் கிட்ட அவ்வளோ பலசாலியை யாரு கொண்டதுன்னு கேட்பான். கேப்டன் பார்க்க போனா அவனோட தம்பி சாஸ்கே தான். சொந்த குடும்பத்தையே கொண்டிருக்கான்ல, பழி தீத்துக்கிட்டான் பாரு, அது அவனுக்கு தேவைதான்மா பக்கத்தால இருக்குவேன். அக்காட்சுக்கிட்ட சேர்ந்ததுன்னு மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜை டார்கெட் பண்ணி வந்திருக்கான். லீஃப் வில்லேஜ் வரலாறுலயே ரொம்பவும் நோட்டோரியஸ் ஒருத்தன்பான். அவன் நம்ம கைகளால செத்துருக்க வேண்டியவன்ட்டு ஒரு ஷினோபி குணாயை வச்சு போட்டோலயே இறக்குவான். சாஸ்கே சடனா எந்திரிப்பான். அந்த கேங்ல ஸ்பெஷலான எஸ் கிளாஸ் கிரிமினலை கொண்டிருக்கான். அதுக்காக நேஷனும் வில்லேஜும் அவனுக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தாங்களோன்ட்டு பணத்தை பத்தி பேசவும் அதை சார்ந்தெல்லாம் இல்லைன்னு பேசிட்டு இருப்பாங்க. சாஸ்கே குணாய் எடுப்பான். மாஸ்க்மேன் தடுத்திருப்பான். அவங்களுக்கு உண்மை தெரியாது, அதை தாண்டி இங்க நிறைய பேர் இருக்காங்கன்பான். உண்மையை புரிய வைக்கிறான்பா சாஸ்கே. வேணாம், என்னதான் நீ அவங்களுக்கு உண்மையை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவங்க சுப்பீரியர்ஸ் கிட்ட கேட்கும் போது லீஃபோட எல்டர்ஸ் அதை மறுத்துருவாங்க. இப்ப இருக்க ஹொக்காகேக்கும் அந்த விஷயம் தெரியாது. அதெல்லாம் தாண்டி இட்டாச்சி அவன் சொந்த கிளானையை சூறையாடி இருக்கான். அக்காட்சுக்கில சேர்ந்திருக்கான். லீஃப் அட்டாக் பண்ணவும் முற்பட்டிருக்கான். நீ சொல்றது யாரும் நம்ப போறதில்ல, எவ்வளவு காலம் எடுக்குதுன்னு பாக்கலான் இருப்பான். சாஸ்கே தன்னை துரோகின்னு உத்தரவுங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான்ட்டு கடுப்பாவான். மாஸ்க் மேன இதான் இட்டாச்சி விரும்பினது, நீ என்ன விரும்புற, உனக்கு என்ன தேவைன்னு கேட்டிருப்பான். பிரசன்ட் சாஸ்கே, நீ நானும் ஒண்ணு இல்ல, லீஃப் அழிக்கிற என்னோட ஆபரேஷன் உன்னோடது போடலன்பான். இட்டாச்சி ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான்னு இப்பதான் புரியுதுன்ட்டு காபுட்டோ, நானும் அவனை போலதான். லீஃப் ஷினோபியால கண்டுபிடிக்கப்பட்டது நல்ல விஷயம். ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் ரொம்ப மர்மமானது. ஸ்பையா தான் வளர்க்கப்பட்டேன். மக்கள் ட்ரஸ்ட் வைக்கிற இடத்துக்கு மாறினேன். மெடிக்கல் இன்ஜூட்ஸுவே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கிராமம் விட்டு கிராமம் போய் ஸ்பை பண்ண, யாரோ போல வாழ்ந்து பொய்கள்ல வாழ்ந்தேன். உண்மையான எனக்குன்னு ஒரு இடமே இல்லாம போச்சு. நான் உண்மையாலும் யாருன்னு தெரிஞ்ச நண்பர்களும் இல்ல. என்ன நான் கட்டுப்படுத்திக்கல தான் கண்டினியூ ஒர்க் பண்ணேன். அப்புறம் காலப்போக்கிலேயே நான் யாரா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிறதையும் நிறுத்திக்கிட்டேன். இடன் லீஃப்ல என்னோட ட்ரஸ்ட்ங்கிறது இல்லாம போச்சு. என் வேலை அதோட முடிஞ்சது. ஆனா நானும் இட்டாச்சியும் லீஃபோட நன்மைக்காக தான் வேலை செஞ்சோம். ஆனா பதிலுக்கு எங்களுக்கு கிடைச்ச எல்லாமே அவமரியாதையும் கேவலமும் மட்டும்தான். இடன் லீஃப் நமக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்பான். சாஸ்கே கிட்ட இட்டாச்சி எப்படி வாழ்ந்தான்ங்கிறதுலதான் இங்க நீ இப்படி இருக்கிறதுக்கான காரணம். அப்புறம் நானும் உயிரோட இருக்கேன். உனக்குள்ள சிமிலரா இருந்த ஒண்ணு எனக்குள்ளேயும் பிறந்திருக்கு. உன்னை என்ன விட பெட்டரா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால நான் உனக்கு அண்ணனா உன் கூட இருக்கன்பான். வந்து கூட சேர்ந்துக்கன்பான். இட்டாச்சி சாஸ்கே அவன் சொல்றதை கேட்காத, அவன் என்ன விட பெட்டரான ஸ்பை. அதுக்கு அர்த்தம் பொய் சொல்றல, அவன் என்ன விட கில்லாடி. அப்புறம் கிராமத்துல எந்த இருள் அல்லது முரண்பாடுகள் இருந்தாலும் நான் இன்னும் லீஃபோட இட்டாச்சி உச்சிஹா தான். சாஸ்கே, இப்ப நீ இப்படி இருக்கிறது என் தப்பு தான். உனக்கு அட்வைஸ் பண்ற தகுதியில எனக்கு இல்ல, அது எனக்கே தெரியும். ஆனா நான் சொல்றதை நீ கேப்பே நம்புறேன். நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்பான். விஷயங்களை முடிச்சதுக்கு அப்புறமா அவனை ஸ்டாப் பண்ணலான்பான். காபுட்டோ, ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவோட கேஸ்டர்ங்கனால
உன்னால என்ன கொல்ல முடியாது. அதையும் தாண்டி நீ வைக்கிற தாக்குதல்கள்ல இன்ஸ்டன்டா ரெக்கவர் ஆயிட்டு போயிட்டே இருப்பேன். இதுல அர்த்தமே இல்ல. அதை தாண்டி என் கண்களை நான் அடைச்சுக்கிட்டேன். அதனால உங்களோட பெரிய அளவிலான கெஞ்சுட்சு பிளானும் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அதை கேஷ் பண்ணது நானு. இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸோ யாராலே எதுவும் பண்ண முடியாதுன்பான். அவன் சொல்றதை கேட்டாலே எரிச்சலா வருதுன்னு இட்டாச்சி ஆனா சிச்சுவேஷனை அவனே நல்லா எக்ஸ்பிளைன் பண்றான்பான். சாஸ்கே அதை நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுன்பான். உச்சியாவோட உண்மையான பவர் என்னன்னு அவனுக்கு தெரியாது போல. எதிரி பார்க்காதப்ப கூட உச்சியாவால தோஜுட்சு பண்ண முடியும். ஆனா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா ஒரு கண்ணோட ஒளி இழக்க வேண்டியதா இருக்குன்பான். சாஸ்கே டான்ஸோ விஷயத்தை யோசிச்சுட்டு ஈசன் ஆகியான்னு கேட்பான். உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கவும் டான்ஸோ கூட சண்டை போட்டப்ப தெரிஞ்சதுன்பான். இட்டாச்சி சாஸ்கேவை உயிரோட இருக்க அதிர்ஷ்டக்காரன்பான். சாஸ்கே அதை விடு, ஈசன் ஆகி எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்பாங்க. இப்போ இது ஈசன் ஆகிய பத்தி இல்ல, அதுல பாதியை கன்சிடர் பண்ணப்படுற இன்னொரு ஃபர்பிடன் ஜுட்ஸுன்பான். இன்னும் நான் கேட்பான் சாஸ்கே. ஆல்ரெடி திட்டம் தீட்டிட்டேன், ஒரு அல்டிமேட் தோஜுட்சு, அது விதியை அதன்படியே வச்சிருக்குன்பான். காபுட்டோ அட்டாக் பண்ண வருவான். இட்டாச்சி தடுத்துட்டு ஈசன் ஆமின்பான். ஈசன் ஆமியான்ட்டு ஷாக் ஆவான் சாஸ்கே. இட்டாச்சியும் காபுட்டோ மோதிக்குவாங்க. ஈசன் ஆகி ஜுட்ஸு தன்னோட விதியை மாத்துறதுனா ஈசன் ஆமி அதை முடிவு செய்யறது. என் பக்கம் இருந்து போயிடாத சாஸ்கேன்னு இட்டாச்சி தன்னோட விதியை தீர்மானிக்கிற ஜுட்ஸுவான்ட்டு சாஸ்கே ஈசன் ஆகி போலவே இன்னொன்னு இருக்கான்ங்கிற கொஸ்டின்ல இருப்பான். காபுட்டோ நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா எதுவுமே எனக்கு அகேன்ஸ்டா வேலைக்கு ஆகாது. இப்ப நான் என்னவா மாறி இருக்கேங்கிறதே உனக்கு புரியல போலேன்ட்டு சேஜாட் இன்ஆர்கானிக் அனிமேஷன் பண்ணுவான். நிலப்பரப்பே மாறும். இட்டாச்சியை தாக்கியிருப்பான். இட்டாச்சி சாஸ்கேவை பாதுகாத்திருப்பான் சூசனாவில். காபுட்டோ இந்த ஜுட்ஸு வெறுமனே சக்கராவில் வரதில்ல, உயிரில்லாத பொருளும் கூட நான் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். எனக்கு ஏத்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்குவேன். சாஸ்கேவை காப்பாத்துறன்ட்டு நீ ஸ்லோவாயிட்ட. சாஸ்கேவை நான் காயப்படுத்த போறதில்ல, ஏன்னா எனக்கு அவன் அற்புதமான டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்க போறான். இப்போ மூளைக்குள்ள இருக்க இந்த பேப்பர் டேகை ரீரைட் பண்ணி வைக்க வேண்டியதான். அப்புறம் என்ன ஆகுன்னு உனக்கே தெரியுமாச்சுன்ட்டு பக்கத்துல போவான். சாஸ்கே அமதாரசு பயன்படுத்துவான். காபுட்டோ மாத்தின லேண்ட்ஸ்கேப் அப்படியே மாறும். அல்டிமேட் அஃபென்சிவ் அட்டாக்கா இருக்க வேண்டிய தோஜுட்சுவை அல்டிமேட் டிஃபென்ஸாவும் பயன்படுத்திருக்கியா? வெப்பம் தாங்க முடியாம லைம் ஸ்டோன் கேவ் திரும்ப நார்மல் கொகையாவே மாறுதுன்பான். இட்டாச்சி சாஸ்கே கிட்ட மன்னிப்பு கேட்பான். காபுட்டோ மன்னிப்பு கேட்டு இந்த பாயிண்ட்ல நான் தான் ஜெயிப்பேன், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற இடத்த நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ல தோல்வி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எல்லா லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சர்ஸ்னு லார்ட் ஒரோச்சிமாரு ரிசர்ச் பண்ணி சேகரிச்சு வச்சிருக்க ரொம்ப வருஷமா. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அப்புறம் அதை எனக்குள்ள இருந்து பயன்படுத்துறேன். நான் மனுஷன்ல இருந்து ஸ்னேக்ல இருந்து டிராகனா பரிமாணம் அடைஞ்சிருக்கேன். இந்த மொத்த உலகத்திலேயே இப்ப நான் தான் சேஜ் ஆஃப் த 6 பேட்ச்க்கு க்ளோஸா இருக்கேன். என்ன கம்பேர் பண்றப்ப இந்த உச்சிகாலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லும் போது சாஸ்கே சமக்கடுப்பை வாய மூடுறான்ருவான். உனக்கு என்னடா அதை பத்தி தெரியும் பேச வரக்குள்ள இட்டாச்சி ஸ்டாப் பண்ணிடுவான். காபுட்டோ உன்னை பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரியே இருக்கு, அப்புறம் அந்த காரணத்தினாலே நீ தோத்துருவின் பண்ணிட்டாச்சு. இங்க பாரு, நான் நீ ஓரமானவன்ல இல்ல, சென்ட்ரலான கேரக்டர். இந்த போரை இப்ப என் கட்டுப்பாட்டுல தான். என் சுண்டு விரல காட்சிக்கு சுத்திட்டு இருக்கு. என் அட்வான்டேஜுக்கு ஏத்த மாதிரி இந்த போரை ஆட்டி வைக்கிறேன். அப்புறம் உச்சியா பிரதேசையே திணற விட்டுருக்கன்பான். இதை கேட்ட இட்டாச்சி காபுட்டோ நான் உன்னை வெறுக்கிறேன் தான், இருந்தாலும் நீ யாருங்கிறது புரியுது. நம்ம 2 பேருமே ஸ்பையா இருந்திருக்கோம், நிறைய பொய் பேசியிருக்கோம், பொய்யான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம். எனக்குமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் யாருங்கிறதே தெரியாம போச்சு. இப்ப நான் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தனால எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணவும் முடியாது, பர்ஃபெக்டாவும் இருக்க முடியாது. உன்னால என்ன முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான்பான். காபுட்டோ தோத்து போனவன் பேச்சு போல இருக்கே, உன்னால முடியாததை புரிஞ்சுக்கிறியா? கிவ் அப் பண்றதும் இதுவும் ஒண்ணு தாண்டான்பான். இட்டாச்சி இல்ல, தனியா செய்ய முடியாததுக்கான மன்னிப்பு தான் அது. எல்லாத்தையுமே நீயே செய்யணும்னு இல்ல, உனக்குன்னு செய்ய காம்ரேட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தனால இன்னும் செய்ய முடியாத விஷயத்த தவிர்த்துட்டு போகக்கூடாது. நீ உனக்கு யாரு என்னன்னு புரிஞ்சுட்டா உண்மையாலுமே நீ யாருங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். சுத்தி இந்த எல்லாத்துக்கிட்டையும் போய் சொன்னேன், எனக்கு நானே போய் சொல்லிக்கிட்டேன், மொத்தமா ஏமாற்றப்பட்டுட்டேன். எவன் ஒருத்தனால தன்னைத்தானே அக்னாலேஜ் பண்ணிக்க முடியலையோ அவன் தோத்துருவான், என்ன போல என்பான் இட்டாச்சி. காபுட்டோ உங்க 2 பேத்துக்கு என்ன பத்தி என்னடா தெரியும்? நான் யாரு என்னவா இருக்கேங்கிறத என் வழியில தேடிட்டு இருக்கேன், என் மொத்த வாழ்க்கையிலேன்பா. காபுட்டோவோட சின்ன வயசு பாஸ்ட காட்டுவாங்க. ஊருஷி சிஸ்டர் கிட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த சிட்டியா தான் இருக்கணும், பேட்டில் நடந்துச்சுல, தலையில பயங்கரமா காயப்பட்டிருக்கு, ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு, செத்தர போறான், அவனை நம்ம கூட்டிட்டு போகணுமான்னு கேட்பான். இந்த சிஸ்டர் பேர் நோனோ யாகுஷி. காபுட்டோக்கு ஹீல் பண்ணி விட்டு உருஷி நீ வரப்போ உனக்கு பட்ட காயத்தை விட அது கம்மிதான்பாங்க. காபுட்டோ முடிச்சு பார்க்கவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இன்ஜுட்ஸு தெரியும், நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்டிருப்பாங்க. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அவன் பேர் என்னன்னு கேட்பாங்க. உருஷி சீரியஸா உனக்கு எதுவுமே தெரியாதாடான்னு கத்துவான். கம்மனா அவனை தூக்கிட்டு வாடான்பாங்க. நோனோ அதிர்ஷ்டக்கார பையன் தான், வா தோல்ல இருக்கேன்பான் உருஷி. காபுட்டோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஞாபகம். ஒண்ணுமே இல்லாதவனா, அந்த வாழ்க்கையோட ஆரம்பத்தை ஆரம்பிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாதவனா, என் பேரண்ட்ஸை பத்தி தெரியாது, என் சொந்த பேரு கூட தெரியாதுன்பான். நோனோ உன் காயம் நல்லாவே ஆறுதுன்பாங்க. காபுட்டோ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அட்லீஸ்ட் தேங்க்ஸ்னாவது பண்றான்பா உருஷி. மேனஸ் இல்லாதவனா இருக்க, பேரண்ட்ஸ் இல்லாம இருக்க, பேரும் கூட இல்லாம இருக்கேன்ட்டு ஒரு ஹெல்மெட்டை கழுத்தி இப்படிப்பட்ட ஒருத்தனை இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்பா. நோனோ இதுக்கப்புறம் நீ எங்களோட தான் வாழ போற, இப்பல இருந்து நான் தான் உனக்கு அம்மா, உன் தேவை எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்கலான்பாங்க. உருஷி பேர் இல்லாம நல்லா இருக்காதேன்பா. நோனோ இவனுக்கு என்ன பேர் நல்லா இருக்குன்ட்டு ஹெல்மெட் போலவே காபுட்டோ பேர் நல்லா இருக்குல்லன்பாங்க. எல்லாம் கொஞ்சம் ஃபிஷியா பார்ப்பாங்க. சில நேரங்களில் ஓவர் திங்க் பண்ணாம இருக்கதே நல்லா தானேன்பாங்க. நோனோ சுத்தி இருக்கவங்கள நல்ல பேரா இருந்தா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்கும் போது ஊருஷி பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். காபுட்டோ சிரிக்கிறத பார்த்துட்டு இவன் சிரிக்கிறான், அவனுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு போலன்பான். நோனோ நல்லதுன்னு இருப்பாங்க. நைட்டு தூங்குறப்ப காபுட்டோக்கு தூக்கமே வந்திருக்கு. அது ஹெல்மெட்டை பார்த்துட்டு ஊருஷி தேங்க்ஸ் பண்ண மாட்டேயா, ஒரு மேனஸ் இல்லையான்னு சொல்லி பேசியிருப்பான்ல, அதை யோசிச்சுட்டு
நோனோ இருக்க பக்கம் போவான். அங்க இருக்கவங்க இந்த வில்லேஜ் அண்ட் நேஷன்ஸ் இடையிலான போர்னால எந்த ஒரு ஃபண்டும் வராம இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. கேரி அண்ட் கான்போ நோனோ கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மற்ற நேஷன்ஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு கேன்போ சொல்லும்போது கூட கேரி யாரும் நமக்கு எதுவும் தரப்போறது இல்லைன்பாங்க. பட் நோனோ மட்டும் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலான்பாங்க. வெளியே இருந்ததெல்லாம் கேட்ட காபுட்டோ பெட்டுக்கு போக ட்ரை பண்றப்ப விழுந்துருவான். கேரி வெளியே வந்து பார்த்துட்டு இன்னத்துக்கு நீ தூங்கி இருக்கணும், இங்க என்னடா பண்றேன்னு சத்தம் போடுவாங்க. இல்ல அந்த பையனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்க நம்ம எப்படி ஃபாலோ பண்றோன்னு தெரியாதுன்ட்டு நோனோ ப்ரிட்டன் பண்ணுவாங்க. சரி பிரச்சனை இல்ல, வா இப்பவே இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலான்ட்டு ஆல்ரெடி 20 மினிட் லேட் ஆயிடுச்சுன்ட்டு கேரி அப்ப நீ எந்த மணிக்கு தூங்கணும்னு வாட்சை பார்த்து சொல்லுவாங்க. காபுட்டோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவன் சின்ன பையன் தானே கேன்போ அரித்மெட்டிக்கல் திங்ஸ்ங்கிறது ரொம்பவுமே கஷ்டம் தானே, நம்ம நாளைக்கு இந்த பையன் கிட்ட கேட்டுக்கலான்னு பாரு. காபுட்டோ 9 o'clockன்பா. பார்த்தா நோனோ அவங்களோட கிளாஸை கொடுத்துருப்பாங்க. இந்த பையன் வயசை தாண்டி ஸ்மார்ட்டா இருக்கான், பார்வை கோளாறு மட்டும்தான்ட்டு கென்போ சிரிச்சுட்டு அவனுக்கு கிளாஸ் தேவைப்படுதுன்னு பாரு. கேரி அதுக்கு பணத்துக்கு எங்க போறது, கண்ணு தெரியலனா சொல்லிருக்க வேண்டியதானு கேரி. காபுட்டோ கண்ணாடிகள்கிட்ட ட்ரை பண்றப்ப நோனோ கையை பிடிச்சிட்டு உனக்கு இந்த லென்ஸ் பவர் தான் கரெக்டா இருக்கும் போல, நீயே வச்சுக்கன்னு இருப்பாங்க. காபுட்டோ கண்கள் கலங்கி அழுதுகிட்டே தேங்க்ஸ் பண்ணுவான். கென்போ அண்ட் கேரி சேடாத பார்ப்பாங்க. காபுட்டோ என் பேரு குறியீடு, என் கண்ணாடி ஒரு கருவி, ஆரம்பத்துல இருந்தே நான் ஒன்னும் இல்லாதவனா இருந்தேன்பா. சின்ன பையனா அந்த காபுட்டோ தேங்க்யூன்ட்டு அழுதுட்டே இருப்பான். நோனோ காபுட்டோவை ஹக் பண்ணிட்டு அது போதும்னு இருப்பாங்க. பிரசன்ட் காபுட்டோ ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னுப்பான். காபுட்டோவோட பாஷை பார்த்து யாருக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு ஜஸ்ட் காபுட்டோன்னு கமெண்ட் பண்ணுங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா காபுட்டோ யாக்குஷிங்கிற எபிசோட தானே அடுத்த ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்கன்னு காபுட்டோ.